நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 5 லெசன் 8. லெசனோட பேர் வே தின் வி கியா தின் தே. வே தின் தோஸ் டேஸ், அதாவது அந்த நாட்களும் கூட, கியா தின் தே எந்த மாதிரியான நாட்கள். கியா தின் தே அப்படிங்கிறது சந்தோஷமான நாட்களை குறிக்குது. இந்த லெசன் ஒரு இமேஜினேட்டிவ் ஸ்டோரி. நம்ம இப்போ இருக்கிறது 2021. இந்த ஸ்டோரி 2155 நடக்கிற ஒரு விஷயம், அதாவது இப்போ இருந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயம். இந்த ஸ்டோரியில் கும்மி, ரோஹித் அப்படின்னு 2 பசங்க இருப்பாங்க. ரோஹித்துக்கு இப்போ இருக்கிற ஒரு புக்கு அவனுக்கு அதுக்கப்புறம் கிடைக்கும். அதாவது 2155 அவனுக்கு அந்த புக்கு கிடைக்கும். அந்த புக்கில் ஸ்கூல்ஸ் பற்றி எழுதியிருப்பாங்க. அதாவது நம்ம இப்போ படிக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்கூல்ஸ் பற்றி அந்த புக்கில் எழுதியிருக்கோம். ஸ்கூல்ஸை பற்றி அந்த குழந்தைங்க எவ்வளோ ஆர்வமாக பேசுகிறாங்க அப்படின்றத பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லெசன் ஒரு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்டோரி. ஹிந்தியில் வைஞ்ஞானிக் விகாஸ் கி கஹானி அப்படின்னு சொல்லுவாங்க. 2155 டெக்னாலஜி எப்படி வளர்ந்துருக்கும், எப்படி டெவலப் ஆகி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்கு போகலாம். घटना महत्वपूर्ण थी, वरना कुम्मी अपनी डायरी में उसे क्यों लिखती. घटना அப்படின்னா ஒரு இன்சிடெண்ட். ரோஹித்துக்கு ஒரு புக்கு கிடச்சிது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த இன்சிடெண்ட் ஒரு மகத்துவபூர்ண ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும். வர்ணனா இல்லைனா, और एल्स कुम्मी अपनी डायरी में क्यों लिखती. कुम्मी ये அந்த விஷயத்தை அவளோட டைரியில் எழுதுறா. अपनी डायरी में उसने 17 मई सन 2155 की रात को लिखा. अपनी डायरी में कुम्मी அவளுடைய டைரியில் இந்த விஷயத்தை 17th மே சன்னுனா இயர்னு அர்த்தம், இயர் 2155 की रात. ஸோ 2155 17th மே நைட்டுக்கு இந்த விஷயத்தை அவள் எழுதுகிறான். என்ன எழுதுறான்னு பாருங்கள். आज रोहित को सचमुच की एक पुस्तक मिली है. आज இன்னைக்கு ரோஹித்துக்கு சச்முச் நிஜமாவே ஒரு புக்கு கிடச்சிது அப்படின்ற மாதிரி அவள் எழுதுகிறா. வஹ் புஸ்தக் பகுத் புராணி தி. ஸோ அந்த புக்கு எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு பழைய புக்கு. புராணி அப்படின்னா ஓல்டானது, ரொம்ப பழைய ஒரு புக்கு. कुम्मी के दादा ने बताया थी कि जब वे बहुत छोटे थे तब उनके दादा ने कहा था कि उनके ज़माने में सारी कहानियाँ कागज़ पर छपती थी और पढ़ी जाती थी. கும்மி கே தாதானே பத்தாயா தா. ஸோ கும்மியினுடைய தாத்தா அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப் வே பகுத் சோட்டே தே. ஸோ அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது, தப் உன்கே தாதா, அப்போ அவங்களுடைய தாத்தா, ஸோ தாத்தாவுடைய தாத்தா நே கஹாத்தா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். உன்கே ஜமானமே, அதாவது அவங்க சின்னதாக இருக்கும்போது, சாரி கஹானியா எல்லா ஸ்டோரிஸும் காகஸ் பர் சப்தி தி. ஸோ பேப்பரில் பிரிண்ட் ஆகி இருக்கும். அவர் படி ஜாத்தி தி. ஸோ அந்த பிரிண்டாக இருக்க எழுத்தை தான் நம்ம எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. पुस्तकों में पुष्ट होते थे जिन पर कहानियाँ छपी होती थी. ஸோ புஸ்தகம் அப்படின்னா புக்கு. ஸோ புக்கில் என்ன இருக்கும்னா புஷ்ட் பேஜஸ் இருக்கும். ஜின் பர் அந்த பேஜஸில் कहानियाँ ஸ்டோரிஸ் छपी होती थी ना प्रिंट ஆகியிருக்கும். और हर पुष्ट पढ़ने के पश्चात दूसरा पुष्ट पलट कर आगे पढ़ना होता था. ஸோ அதுக்கப்புறம் ஹர் புஷ்ட் ஒரு பேஜும் படித்ததுக்கப்புறம், பஷ்சாத்னா ஆஃப்டர்னு அர்த்தம், படித்ததுக்கப்புறம் தூஸ்ரா புஷ்ட், ஸோ அடுத்த பேஜை நம்ம என்ன பண்ணணும்னா பலட்கர் திருப்பி ஆகே பढ़ना होता था, மறுபடியும் நம்ம படிக்கணும். சாரே ஷப்து ஸ்திர் ரஹத்தே தே. ஸோ எல்லா எழுத்துக்களும், ஷப்துனா அந்த வார்த்தைகள், வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்திர் ரஹத்தே தேனா ஸ்டேபிளாக அதே இடத்துலையும் இருக்கும். சல்தே நஹி தே, ஸோ போய்கிட்டே இருக்காது. ஸோ இப்போ இருக்கிறதுல அவங்க பார்க்குறது அந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னா எழுத்து போய்கிட்டே இருக்கும். ஜெய்சே ஆஜ்கல் பர்தே பர் சல்தே தே. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அந்த எழுத்துக்கள் போயிட்டே இருக்காது, ஸ்டேபிளாக அதே இடத்துல இருக்கும். இப்போ நம்ம படிக்கிற புக்ஸை பற்றி 2155 டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் என்னென்னா அவங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஓ, புக்ஸ்னால் இப்படி இருக்குமா அப்படிங்கிறதே அவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ரோஹித் ने कहा था कितनी पुस्तकें बेकार जाती होगी. இந்த மாதிரி விஷயங்களை கும்மி ரோஹித் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது உடனே ரோஹித் என்ன சொல்கிறான், கித்னி புஸ்தகே, அதாவது எவ்வளோ புக்ஸ் பேக்கார் ஜாத்தி ஹோகி, வேஸ்ட்டாக போயிருக்கும்ல அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஏக் பார் படி அவர் ஃபிர் பேக்கார் ஹோகி. ஸோ ஒரு தடவை நம்ம படிக்கிறோம், நெக்ஸ்ட் டைம் அது வேஸ்ட்டாக தானே ஆகும். अब तो हमारे टेलीविज़न के पर्दे पर ना जाने कितनी पुस्तकों की कामक्री आ जाती है और फिर भी यह पुस्तक नई की नई रहती है.
अब तो हमारे டெலிவிஷன். ஸோ ரோஹித் என்ன சொல்கிறான் அப்படின்னா அவங்க படிக்கிற அந்த டெலிவிஷனில் பர்தே ஏன்னா ஸ்க்ரீன் என்ன ஆகுது நான் ஜானே கித்தனி புஸ்தகம் கி சாம்க்ரி. ஸோ அதில் வந்து எவ்வளோ புக்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. நம்ம டெய்லியும் படிக்கிறோம் நிறைய புக் மெட்டீரியல். சாம்க்ரினா ஸ்டஃப் மெட்டீரியல்ஸ்னு அர்த்தம். ஸோ நிறைய மெட்டீரியல் இருக்குது. ஆ ஜாத்தி ஹே அவர் ஃபிர் பி அதுக்கப்புறம் கூட அந்த புக் அதாவது அவங்க படிக்கிற அந்த புக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நயேக்கி நய கிரகத்தி ஹே. ஸோ புதுசாகவே இருக்குது. பழைய காலத்தில் வந்து அந்த புக்ஸ் எல்லாம் பேப்பரில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறதுனால எல்லாமே வேஸ்ட்டு தானே அப்படின்றது ரோஹித்துடைய தாட். கும்மி ने भी ரோஹித் की हाँ में हाँ मिलाई. ஸோ ரோஹித் சொல்லும்போது கும்மியும் என்ன பண்ணுறா அப்படின்னா ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஹா மே ஹா மிலாயி. ஃபிர் பூச்சா உடனே திரும்பவும் அவள் கேட்குறா தும்ஹே வஹ் புஸ்தக் கஹா மிலி. என்னதான் ஆமாம் அப்படின்னு சொன்னாலும் கும்மிக்கு அந்த பழைய புக்கு பற்றின ஆர்வம் தான் நிறையா இருக்குது. உடனே அவள் என்ன கேட்குறா தும்ஹே அதாவது ரோஹித்துக்கு அந்த புக்கு எங்கே கிடச்சிது உனக்கு அந்த புக்கு எங்கே கிடச்சிது கஹா மிலி அப்படின்ற மாதிரி கேட்குறா. रोहित ने बताया अपने घर में एक पुराना डिब्बा कहीं दबा पड़ा था उसी को फेंक रहे थे कि उसमें से यह पुस्तक मिली. ரோஹித் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறான்னு பாருங்கள். அப்னே கர்மே அதாவது அவனுடைய வீட்டில் ஏக் புரானா டப்பா தி ஒரு பழைய ஒரு டிப்பா இருந்துச்சு. ஒரு பழைய பாக்ஸ் இருந்தது. கஹி டப்பா படாத்தா. ஸோ அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல புதஞ்சிருந்துச்சு. அந்த பழைய பாக்ஸே ஏதோ ஒரு இடத்துல கிடந்தது அப்படின்ற மாதிரி டப்பா படாத்தா உசீக்கோ. ஸோ அதை வந்து நாங்கள் ஃபேங்க் ரஹேத்தை தூக்கி எரியலாம் அப்படின்னு பார்க்கும்போது உஸ்மேசே எஹ் புஸ்தக் மிலி அந்த டப்பாக்குள்ளே இந்த புக்கு கிடச்சிது. இஸ்மே கியா லிக்கா ஹே உடனே கும்மி வந்து கேட்குறான் அதில் என்ன எழுதியிருக்கு இஸ்மே क्या लिखा है அப்படின்னு கேட்குறான். ஸ்கூலோं के बारे में लिखा है. அதுக்கு ரோஹித் என்ன ஆன்சர் பண்ணுறான் ஸ்கூல்ஸ் பற்றி எழுதியிருக்கு. ஸ்கூலோं के बारे में लिखा है. ஸ்கூல் கும்மினே பிரஷன் கியா. உடனே அவளுக்கு டவுட் வந்துருச்சு ஸ்கூலா அதை பற்றி எழுதியிருக்கு கும்மினே பிரஷன் கியா ஓ அப்படின்னு அவர் கொஸ்டின் கேட்குறா. ஸ்கூலா உஸ்கே விஷயமே லிக்னே கோ है ही क्या. ஸோ அது ஸ்கூல் பற்றி எழுதுறதுக்கு என்ன இருக்குது லிக்னே கோ है ही क्या என்னதான் இருக்குது. हर विद्यार्थी के घर पर एक मशीन होती है जिसमें टेलीविज़न की तरह का एक पर्दा होता है. हर विद्यार्थी அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வீட்டிலையும் एक मिशन होती है ஒரு மிஷின் இருக்க போகுது. जिसमें அதில் வந்து ஒரு டெலிவிஷன் இருக்கும். டெலிவிஷன் की तरह का एक पर्दा होता है. ஸோ டெலிவிஷன் மாதிரி நம்ம இப்போ இருக்கிற டெலிவிஷன் மாதிரி ஒரு பர்தா இருக்கும் ஒரு ஸ்க்ரீன் இருக்க போகுது. रोज़ नियमित रूप उसके सामने बैठकर हमें वह सब याद करना होता है जो वह मिशन हमें बताती है. रोज़ नियमित रूप ஸோ நம்ம டெய்லியும் என்ன பண்ணணும் ரெகுலராக उसके सामने बैठकर அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி உட்காந்து வஹ் சப் யாத் கர்னா ஹோத்தா ஹே. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோ வஹ் மிஷன் ஹமே பத்தாத்தி ஹே. ஸோ அந்த மிஷன் நம்மளுக்கு என்னெல்லாம் சொல்லுதோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். सारा गृह कार्य करके दूसरे दिन उसी मिशन में ढाल देना होता है. सारा गृह कार्यனா होमवर्क्स. ஸோ எல்லா ஹோம்ஒர்க்கும் எழுதிட்டு दूसरे दिन அடுத்த நாள் அந்த மிஷின் में ढाल देना होता है. அந்த மிஷினில் நம்ம போட்டுடணும். हमारी गलतियाँ बताकर फिर वह हमें समझाती है. ஸோ நம்மளுடைய गलतियाँ ஸோ நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம் அந்த ஹோம்ஒர்க்கில் நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லி वह हमें समझाती है அந்த மிஷின் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும். एक विषय पूरा होने पर वही मिशन हमारी परीक्षा लेकर हमें आगे पढ़ना आरंभ कर देती है. ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது ஒரு சப்ஜெக்ட் நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பூரா ஹோனே பர் வஹி மிஷன் ஸோ அந்த மிஷனை என்ன பண்ணோம் அப்படின்னா ஹமாரி பரீட்சா லேக் நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுத்துட்டு ஹமே ஆகே பட்னா ஆரம்ப கர் தேத்தி ஹே. ஸோ நம்ம திரும்பவும் படிக்கிறதுக்கு வேறு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு சொல்லித்தரப்போகுது. கெஹத்தே கும்மி தக் கயி தி. மிஷனை பற்றியும் அந்த எஜுகேஷனை பற்றியும் சொல்லும் போதே கும்மிக்கு என்ன ஆகுது அப்படின்னா தக் கயித்தி ரொம்ப டயர்ட் ஆகிடுறான். அந்தமே போலி கடைசியில் அவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் கித்னா உபாயு ஹோத்தா ஹே யஹ் சாரா ஸ்கூல் கா காம். ஸோ எவ்வளோ ஒரு போரிங்காக இருக்குது உபாயு அப்படின்னா போரிங்காக இருக்குது இல்லையா இந்த ஸ்கூலினுடைய வேலை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறான். ரோஹித் முஸ்கராத்தே ஹுயே உஸ்கி பாத்தே சுன் ரஹா தா. கும்மி இவ்வளவும் சொல்லும் போது ரோஹித் என்ன பண்ணுறான் அப்படின்னா முஸ்கராத்தே அப்படி சிரிச்சுக்கிட்டே அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறான். अरे बुद्धू जैसे स्कूल का वर्ण इस पुस्तक में है वह इससे भिन्न होता है. கேட்டுட்டு அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஹரே புத்து ஏ ஃபூல் ஜெய்சி ஸ்கூல் கா வர்ண இஸ் புஸ்தக் மே ஹே. இந்த புக்கில் இருக்கிற ஸ்கூல் பற்றின வர்ண அதாவது டிஸ்கிரிப்ஷன் ஸ்கூலை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ வஹ் இஸ்ஸே பின்ன ஹோத்தா ஹே அது நீ சொல்கிற ஸ்கூலில் விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பின்ன ஹோத்தா ஹே. इसमें तो उन स्कूलों के बारे में लिखा है जो सदियों पहले होते थे.
இந்த புக்கில் ஸ்கூலை பற்றி என்ன எழுதியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோ சதியும் பெஹலே ஹோத்தே தே. ஸோ அது வந்து செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி, அதாவது 100 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள ஸ்கூல்ஸை பற்றினது. கும்மி கே மன்மே குச் உத்சுக்தா ஜகி. ரோஹித் அதை பற்றி சொன்ன உடனே கும்மியோட மனசில் உத்சுக்தா அப்படின்னா ஒரு க்யூரியாசிட்டி, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தது. போலி உடனே அவன் என்ன சொல்கிறா, ஃபிர் பி உன்கே யஹா மிஷின் கே பனே அத்தியாபக் தோ ஹோத்தே ஹி ஹோகே. அப்படி ஸ்கூல்ஸ் இருந்தாலும் கூட யஹா மிஷின் கே பனே, ஸோ இப்போ இருக்கிற மாதிரி ஒரு மிஷினால் செய்யப்பட்ட ஒரு அத்தியாபக், ஒரு டீச்சர் இருக்க தானே செய்வாங்க அப்படின்ற மாதிரி அவள் क्वेश्चन கேட்குறா. कुम्मी को याद आया कि एक बार जब उससे भूगोल में रोज़ वही गलतियां होने लगी थी तो उसकी माँ ने मोहल्ले के अध्यक्षा को बताया था. கும்மி மஷினால் செய்யப்பட்ட அத்தியாபக் அங்கேயும் இருப்பாங்க தானே அப்படின்னு கேட்ட உடனே அவளுக்கு ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. அது என்னன்னா, கும்மிக்கோ யாத் ஆயா ஏக் பார் ஜப் உஸ்ஸே பூகோல், அதாவது ஒரு தடவை அவளுக்கு பூகோல், அதாவது ஜியாகிரஃபி சப்ஜெக்டில், பூகோல்னா ஜியாகிரஃபி சப்ஜெக்ட், மே ரோஸ் வஹி கல்த்தியான மிஸ்டேக். ஸோ டெய்லி அவளுக்கு அதே மிஸ்டேக்ஸே வந்துட்டே இருந்தது. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள். தோ உஸ்கி மானே, ஸோ கும்மியோட அம்மா உடனே என்ன பண்ணுறாங்க, முஹல்லேக்கே அத்தியக்ஷ கோ பத்தாயா தா. ஸோ உடனே வந்து அந்த முஹல்லேனா அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க, அத்தியக்ஷனா பிரசிடென்ட், அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட தான் போய் சொல்லணும். அவங்க அந்த மாதிரி சொன்ன உடனே தப் ஏக் ஆத்மி ஆயா தா और उसने उस मशीन के पुर्जे अलग कर दिए थे. एक आदमी आया, ஒருத்தர் வராரு, ஒரு மேன் வராரு, வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மிஷினுடைய புர்ஜே அப்படின்னா பார்ட்ஸ், ஸோ அந்த மிஷினில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் அலக் கர்தி ஏற்றி தனித்தனியாக வச்சிடுறாரு. தப் உஸ்னே மன் ஹி மன் எஹ் மனாயா था कि वह आदमी इस बोर करने वाले अध्यापक को पुनः छोड़ ना पाए तो उसे हमेशा के लिए छुट्टी मिल जाए. இந்த மாதிரி ஒரு பார்ட்ஸ் எல்லாம் பிரித்து போட்ட உடனே கும்மி என்ன மனசில் நினைக்கிறா, மன்ஹீமன், ஸோ அவன் மனசில் என்ன நினைக்கிறான்னு பாருங்கள். வஹ் ஆத்மி இஸ் போர் கர்னே வாலே அத்தியாபக். ஸோ அந்த மனுஷர் வந்து பிரித்து போட்டார் இல்லையா இந்த பார்ட்ஸ் எல்லாம், இந்த போர் கர்னே வாலே அத்தியாபக் அவளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, ரொம்ப போர் பண்ணுற ஒரு டீச்சர் மாதிரி தெரியுது. ஸோ அந்த டீச்சரை புன்னக திரும்பவும் ஜோடனா பாய் அப்படின்னா திரும்பவும் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாம் பிரித்து போட்டதாகவே இருக்கணும். தோ உசே, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹமேஷா கேலியே சுட்டி மில் ஜாய், அவளுக்கு எப்பயுமே எப்படி ஆல்வேஸ், ஹமேஷானா ஆல்வேஸ் வந்து அவளுக்கு லீவாகவே இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மெஷின் வந்து ரிப்பேர் ஆகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் வந்து மனசில் நினைக்கிறான். லேக்கின் உஸ் ஆத்மி நே மெஷின் கோ ஃபிர் சே ஜோடுக்கர் உஸ்கி மாக்கோ பத்தாயா தா. ஆனால் அவர் என்ன பண்ணார், அந்த மிஷினை வந்து திரும்பவும் எல்லாம் கனெக்ஷன்லாம் கொடுத்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. லக்தா ஹே மிஷின் கே भूगोल की चक्की कुछ तेज़ रफ्तार पर थी, सो आपकी लड़की के लिए उसे समझना कठिन हो गया था. என்ன சொன்னாருன்னா, லக்தாஹே மிஷின் கே பூகோல், ஸோ அதாவது மிஷினில் வந்து தனித்தனி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இவளுடைய கும்மியோட மிஷினில் பூகோல் கி சக்கி, அதாவது ஜியாகிரஃபி சப்ஜெக்டுக்கான ஒரு சக்கி, ஒரு மிஷின் இருக்குது, ஒரு மில் மாதிரி இருக்குது. அது வந்து தேஸ் ரஃப்தார் பர்த்தி, அதாவது ரொம்ப அதிகமாக, ரஃப்தார்னா ஸ்பீடு, ரொம்ப அதிகமாக அது வந்து ஆப்ரேட் ஆனதுனால ஆப்கி லடுக்கி கேலியே, ஸோ உங்கள் பொண்ணுக்கு வந்து அது समझना कठिन हो गया, ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. मैंने अब उसकी गति कुछ धीमी कर दी, ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், ஸோ அதோட ஸ்பீடை வந்து இப்போ கொஞ்சம் வந்து ஸ்லோ பண்ணிட்டேன். ஸோ ஆஷா ஹே அப் டீக் ரஹேங்கா, ஸோ என்னோட ஹோப் இப்போ என்னென்ன, ஆஷானா ஹோப், ஸோ இப்போ நான் என்ன நம்புகிறேன்னா இது கரெக்டாக ஆயிடுச்சுன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. और कुम्मी को उसी समय भूगोल का सबक सीखने बैठ जाना पड़ा था. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் கும்மிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜியாகிரஃபி சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கான சபக் அப்படின்னா லெசன், அந்த லெசன் சீக்னே பைட் ஜானா படாத்தா, ஸோ அந்த லெசனை படிக்கிறதுக்கு அவள் அப்போயே மிஷின் முன்னாடி உட்காந்து ஆகணும். உடனே அவள் என்ன பண்ணுறா, மன்ஹீமன் வஹ் உஸ் மிஷின் அத்தியாபக்குக்கோ கோஸ்தி ரஹீத்தி, ஸோ அவள் மனசுலேயே அந்த மிஷின் அத்தியாபக் இருக்காங்களா அவங்கள வந்து கோஸ்தி அப்படின்னா சபிக்கிறா, கர்சிங் பண்ணுறா. ஐயோ இது சரியாயிடுச்சே, திரும்பவும் நான் வந்து இந்த மாதிரி ஜியாகிரஃபி படிக்கணுமே அப்படின்ற மாதிரி அவள் கர்ஸ் பண்ணுறான். அபி ரோஹித் நே கும்மி கே சோச்னே கே சில்சிலே கோ தோடா. இந்த இன்சிடெண்ட் அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ரோஹித் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவள் யோசிச்சுட்டே இருக்காளே இந்த இன்சிடெண்ட்டை பற்றி, அதனுடைய சில்சிலே அப்படின்னா கண்டினியூஷன், அவள் யோசிச்சுட்டே இருக்கிறத வந்து அவன் ஸ்டாப் பண்ணுறான். போலா ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் என்ன சொல்கிறான், अब अध्यापक तो होते थे परंतु मशीन नहीं, स्त्रियां और पुरुष होते थे.
ஆமாம், அப்பையும் வந்து அத்தியாபக் இருந்தாங்க, டீச்சர்ஸ் இருந்தாங்க. பரந்துனா பட் மிஷன் கிடையாது. ஸ்ரீயா और புருஷ், அதாவது ஃபீமேல் அண்ட் மேல் டீச்சர்ஸ் இருந்தாங்க. क्या कहा? कहीं कोई स्त्री या पुरुष इतने सारे विषय हमें सिखा सकता है? இந்த மாதிரி மிஷன் டீச்சர்ஸையே பார்த்துட்டு இருந்ததுனால கும்மிக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உடனே அவள் கேட்குறா, கியா கஹா, நீ என்ன சொல்கிற? கஹி கோயி ஸ்திரீ யா புருஷ், எப்பயாவது இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ இல்லைனா ஒரு புருஷ் இத்தனி சாரே விஷயம், இவ்வளோ விஷயங்களை ஹமே சீக்கா சக்தாக, நம்மளுக்கு சொல்லி கொடுக்க முடியுமா? நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறா. கியோ நஹி, உடனே ரோஹித் சொல்கிறான், கியோ நஹி, ஏன் முடியாது? வஹ் பச்சோங்கோ சாரே விஷய் சம்ஜாத்தே தே. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அந்த டீச்சர்ஸ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. கிரக காரிய தேத்தே தே அவர் பிரஷன் பூச்தே தே. அது மட்டும் இல்லாமல் அவங்களே ஹோம்ஒர்க்ஸும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரஷன் பூச்தே தே, क्वेश्चंसुம் கேட்பாங்க. अध्यापक बच्चों के घर नहीं जाते थे, बल्कि बच्चे एक विशेष भवन में जाते थे जिसे स्कूल कहते थे. அத்தியாபக் பச்சோங்கே கர் நஹி ஜாத்தே தே. ஸோ அதாவது டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மிஷின் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே டீச்சர் மாதிரி அந்த மிஷின்லேருந்து ஒரு சவுண்டு கேட்குது இல்லையா, அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அத்தியாபக் பச்சோங்கே கர் நஹி ஜாத்தே தே. டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. பல்கி, ஆனால் பச்சே ஏக் விசேஷ் பவன், பவன்னா ஒரு பில்டிங்னு அர்த்தம். எல்லா குழந்தைங்களும் ஒரு விசேஷமான இடத்துக்கு போகிறாங்க. சே ஸ்கூல் कहते थे. ஸோ அந்த பில்டிங்கை தான் எல்லாரும் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. कुम्मी का अगला प्रश्न था, तो क्या सब बच्चे एक समय में एक जैसे ही चीज़ें सीखते थे? ஸோ நெக்ஸ்ட் அவள் என்ன கொஸ்டின் கேட்குறா பாருங்க. அக்லா பிரஷன் அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் அவள் என்ன கேட்குறா, तो क्या அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? சப் பச்சே, எல்லா குழந்தைங்களும் ஏக் சமயம், ஒரே சமயத்தில் ஏக் ஜைசி ஹி சீஸே சீக்தே தே. ஸோ ஒரே மாதிரியான பாடம் தான் கற்றுக்குவாங்களா என்ன அப்படின்னு கேட்குறான். ஹா, ஏக் ஆயு கே பச்சே ஏக் சாத் பைட்தே தே. உடனே அவன் என்ன சொல்கிறா, ஏக் ஆயு கே பச்சே, அதாவது ஒரே வயசிலான குழந்தைங்க एक साथ बैठते थे, उन्ना उकारुवांगा. लेकिन माँ कहती है कि मिशनी अध्यापक हर बच्चे की समझ के अनुसार पढ़ाता है. फिर पुराने ज़माने में यह कैसे संभव होता था? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, லெக்கின் மா கேத்தி ஹே. ஸோ அதாவது அவங்க அம்மா அவகிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெஷினி அத்தியாபக், அந்த மெஷின் அத்தியாபக் இருக்காங்களே அவங்களுடைய டீச்சர்ஸ் வந்து ஹர் பச்சேக்கு சமஜ்கே அனுசார், அதாவது ஒவ்வொரு குழந்தைங்க எப்படி புரிஞ்சுக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி, அனுசார்னா அக்கார்டிங் டு தட். ஸோ அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி படாத்தா ஹே, அதாவது சொல்லி தருவாங்க. அவங்களுக்கு எப்படி புரியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி தருவாங்க. ஃபிர் புரானே ஜமானேமே எஹ் கைசே சம்பவ் ஹோத்தா தா. ஸோ அப்போ எல்லாரும் ஒரே இடத்துல உட்காருவாங்க அப்படின்னா புரானே ஜமானேமே, அதாவது முன்னே இருக்கிற காலத்தில் இது எப்படி பாசிபிளாக இருக்கும்? சம்பவ் ஹோத்தா தா, குழந்தைங்க எல்லாருக்கும் ஒரே டைமில் சொல்லி கொடுக்கறது எப்படி பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு அவள் கொஸ்டின் கேட்குறான். தப் வே லோக் இஸ் பிரகார் நஹி கர்த்தே தே, रहने दो, तुम्हारी इच्छा नहीं है तो मैं वह पुस्तक तुम्हें नहीं दूंगा. அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறான், வேலோக், அதாவது அப்போ உள்ள டீச்சர்ஸ்லாம் வந்து இஸ் பிரகார் நஹி கர்த்தே தே, இந்த மாதிரி செய்ய மாட்டாங்களா இருக்கும், அதாவது தனித்தனியாக சொல்லித்தர மாட்டாங்களா இருக்கும். ரெஹனேதோ, சரி அப்படியே இருக்கட்டும். தும்ஹாரே இச்சா நஹி ஹே, ஸோ உனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இல்லை அப்படின்னு நீ நினச்சனா மை வஹு புஸ்தக் தும்ஹே நஹி தூங்கா, அந்த புக்கை நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரோஹித் சொல்கிறான். கும்மி छठ भोली, उड़ने कुम्मी என்ன பண்ணுறா, உடனே சொல்கிறா, नहीं नहीं मैं उसे पढ़ना चाहूँगी कि तब स्कूल कैसे होते थे. இல்லை, நான் அந்த புக்கை வந்து படிக்கணும்னு விரும்புகிறேன், அப்போ இருக்கிற ஸ்கூல் எப்படி இருக்கணும் நானும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். கித்தனி அஜீப் பாத்தே ஜான்னேக்கோ மிலேகி. ஸோ எவ்வளோ புதிய விஷயங்கள், அஜீப்னா ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ், அப்போ எவ்வளோ புதிய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறா. இத்தனே மே அந்தர் சே மா கி ஆவாஸ் சுன்கர் கும்மி பூலி, லக்தா ஹே சபக் கா சமய் ஹோ கயா ஹே. இத்தனே மே, ஸோ இவ்வளோ விஷயங்கள் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்தர் சே மா கி ஆவாஸ், உள்ளேருந்து அம்மாவுடைய சத்தம் மட்டும் கேட்குது. அதை கேட்ட உடனே கும்மி சொல்கிறா, है सबक का समय हो गया है. ஸோ என்ன எனக்கு தோணுது அப்படின்னா லெசன் படிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறா. ரோஹித் பி உठा और अपने घर की ओर चला गया. ரோஹித்தும் எழுந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறான். கும்மி अपने घर की ओर चली गई. கும்மி அவங்க வீட்டு பக்கமாக போயிடுறான். அந்தர் மஷின் ஆகே का सबक देने को तैयार थी. ஸோ வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். மஷின் வந்து சபக் தேனி, அதாவது லெசன்ஸ் கொடுக்கறதுக்காக ரொம்ப ரெடியாக இருக்குது, தயாராக இருக்குது. மஷின் சே ஆவாஸ் ஆனி ஆரம்ப हो गई. मशीन இருந்து சத்தம் வரத்துக்கு ஆரம்பிச்சிடுச்சு. आज सबसे पहले तुम्हें गणित सीखना है.
ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்? ஸோ அந்த சத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஜ் சப்சே பெஹலே, இன்றைக்கி நீங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து கணித் அதாவது மேத் படிக்கணும் அப்படின்னு சொல்லுது. கல்கா ஹோம்ஒர்க் சேத் மே டாலோ. ஸோ நேத்தினுடைய ஹோம்ஒர்க் அதாவது கிரக காரியன்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து சேத் அப்படின்னா ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸில் வந்து போட்டுருங்க, சேத் மே டாலோ அப்படின்னு சொல்கிறாங்க. கும்மினே வைசாஹி கியா. ஸோ அவங்க மிஷின் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி கும்மியும் செஞ்சுட்டு वह सोच रही थी कि कितने अच्छे होते होंगे वे पुराने स्कूल जहाँ एक ही आयु के सारे बच्चे हंसते खेलते कूदते स्कूल जाते होंगे और पढ़ाने वाले पुरुष और स्त्रियाँ होते होंगे. ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு அவள் என்ன ஒரு பக்கம் யோசிக்கிறா அப்படின்னு பாருங்கள். இத்தனை அச்சே ஹோத்தே ஹோங்கே. ஸோ எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா புரானே ஸ்கூல், அதாவது முன்னே இருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து எவ்வளோ நல்லா இருக்கும். ஏக் ஹி ஆயு கே சாரே பச்சே. ஸோ ஒரே வயசில் இருக்கிற நிறைய குழந்தைங்க, எல்லா குழந்தைங்களும் வந்து ஹஸ்தே கேல்தே கூத்தே. ஸோ எல்லா குழந்தைங்களும் சிரித்து பேசி விளையாடி ஸ்கூல் ஜாத்தே. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் சந்தோஷமாக இருந்து ஸ்கூல் போகிறாங்க. அவர் படானே வாலே, அது மட்டும் இல்லாமல் சொல்லித்தரவங்க வந்து ஒரு மேல் அண்ட் ஃபீமேலாக இருப்பாங்க அப்படின்றது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறேன். இத்தனையுமே மெஷின் से स्वर आना आरंभ हो गया था और पर्दे पर चलते हुए अक्षर एन व अंक आने शुरू हो गए थे. இவன் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் மிஷினில் இருந்து ஸ்வர் ஆனா ஆரம்ப हो गया. ஸ்வர் அப்படின்னா லெட்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் பர்தே பர், ஸோ அவங்க ஸ்க்ரீனில் வந்து செல்தே ஹுயே அக்ஷர், ஸோ ஒவ்வொரு லெட்டர்ஸும் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அங்க் அப்படின்னா ஒரு டிஜிட், ஒவ்வொரு டிஜிட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனே ஷுரு ஹோ கயா தே. அவர் கும்மி सोच रही थी कि तब स्कूल जाने में कितना आनंद आता होगा, कितने खुश रहते होंगे सारे बच्चे. ஸோ இதெல்லாம் அங்கே ஸ்க்ரீனில் போயிட்டு இருந்தாலும், ஆனால் கும்மியோட மனசெல்லாம் என்ன இருக்குன்னா இப்போ உள்ள நம்ம ஸ்கூல்ஸ் பற்றி தான் இருக்குது. அவள் என்ன யோசிக்கிறா அப்படின்னு பாருங்கள். सोच रही थी कि तब स्कूल जाने में कितना आनंद आता होगा. ஸோ ஸ்கூல்ஸ்க்கு இந்த மாதிரி கிளம்பி போகிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். கித்தனே குஷ் ரஹத்தே ஹோங்கே சாரே பச்சே. ஸோ எல்லா குழந்தைங்களும் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி அவள் இந்த யோசனையிலே இருக்கிறாள். சூப்பரான ஒரு இமேஜினேட்டிவ் ஸ்டோரியை ஐசக் அசிபோ நம்மளுக்கு தந்திருக்காரு. இந்த ஸ்டோரி ஒரு இமேஜினேட்டிவ் ஸ்டோரியாக இருந்தாலும் ஸ்கூலில் ஒன்றா உட்காந்து நம்ம எல்லாம் படிக்கிறது கற்றுக்கிறது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த லெசன் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். லெசனை திரும்பவும் படிங்க. அதே மாதிரி ஸ்கூல் போகிறதுக்காக ரொம்ப ஹாப்பியாகவும் இருங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.